ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இயல் 3 இலக்கணம் மொழி முதல் இறுதி எழுத்துகள். மொழி என்பதன் வேறு பொருள் சொல். மொழி என்பதன் வேறு பொருள் சொல். உயிர் எழுத்துகளில் எத்தனை எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வரும்? 12 உயிரெழுத்துகள். உயிர் எழுத்துகளில் எத்தனை எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வரும்? 12 உயிரெழுத்துகள். அதாவது உயிரெழுத்துக்கள் 12மே சொல்லில் முதல் எழுத்தா வரும். சொல்லின் முதலில் எல்லா உயிர்மை எழுத்துகளும் வரக்கூடிய எழுத்துகள் எவை? க, ச, த, ந, ப, ம. அதாவது இந்த 6 எழுத்துகள் மட்டும்தான். இப்போ ஏன்னா காலேருந்து கவ் வரைக்குமே முதல் எழுத்தாக வரும். அதே மாதிரி சாலேருந்து சவ் வரைக்கும், தாலேருந்து தவ் வரைக்கும், நாலேருந்து நவ் வரைக்கும், பாலேருந்து பவ்வு, மாலேருந்து மவ். இந்த எழுத்துக்கள் மட்டும்தான் இந்த உயிர்மை எழுத்துக்கள் எல்லாமே சொல்லின் முதல் எழுத்தாக வரும். சொல்லின் முதலில் எல்லா உயிர்மை எழுத்துக்களும் வரக்கூடிய எழுத்துக்கள் எவை? க, ச, த, ந, ப, ம. எந்த உயிர்மை எழுத்துக்களில் சில எழுத்துக்கள் மட்டுமே சொல்லின் முதலில் வரும்? ஞ, ஞ, ய, வ. எந்த உயிர்மை எழுத்துக்களில் சில எழுத்துக்கள் மட்டுமே சொல்லின் முதலில் வரும்? ஞ, ஞ, ய, வ. இதில் ஒரு சில எழுத்துக்கள் மட்டும்தான் சொல்லின் முதல் எழுத்தாக வரும். இப்போ இங்கே நம்ம சொன்ன மாதிரி காலேருந்து கவ் வரைக்கும் முதல் எழுத்தாக வரும்னு சொன்னோம். ஆனால் இந்த எழுத்துக்களில் எல்லா எழுத்துக்களுமே சொல்லின் முதல் எழுத்தாக வராது. ஞால சில எழுத்துக்கள், ஞால சில எழுத்துக்கள், யால சில எழுத்துக்கள் தான் வரும். வால சில எழுத்துக்கள் மட்டுமே சொல்லின் முதல் எழுத்தாக வரும். ஞ வரிசையில் எந்த ஓர் எழுத்து மட்டுமே சொல்லின் முதல் எழுத்தாக வருகிறது? ஞ, அதாவது ஞன்ற ஒரு எழுத்து மட்டும்தான் வருது. அது எப்படி வருதுன்னா ஞனம். ஞ வரிசையில் எந்த ஒரு எழுத்து மட்டுமே சொல்லில் முதல் எழுத்தாக வருகிறது? ஞ, ஞனம். அதாவது இதுவுமே இப்போ நம்ம அதிகமாக பயன்படுத்தலை. அதுக்கு பதில் நம்ம என்ன பயன்படுத்துகிறோன்னா அஞ்ஞனம், இஞ்ஞனம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஞ வரிசையில் எத்தனை எழுத்துக்கள் சொல்லில் முதலில் வரும்? 4 எழுத்துக்கள். ஞ, ஞா, ஞ, ஞோ. இந்த 4 எழுத்துக்கள் மட்டும்தான் சொல்லில் முதல் எழுத்தாக வரும். ஞ வரிசையில் எத்தனை எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வரும்? 4 எழுத்துக்கள். ஞ, ஞா, ஞ, ஞோ. இந்த 4 எழுத்துக்கள் மட்டும். ய வரிசையில் எத்தனை எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வரும்? 6 எழுத்துக்கள். ய, யா, யு, யூ, யோ, யௌ. ய வரிசையில் எத்தனை எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வரும்? 6 எழுத்துக்கள். ய, யா, யு, யூ, யோ, யௌ. இந்த 6 எழுத்துக்கள் மட்டும்தான் சொல்லின் முதலில் வரும். வ வரிசையில் எத்தனை எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வரும்? 8 எழுத்துக்கள். வ, வா, வி, வி, வெ, வே, வை, வௌ. வ வரிசையில் எத்தனை எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வரும்? 8 எழுத்துக்கள். வ, வா, வி, வி, வெ, வே, வை, வௌ. எந்த எழுத்துக்கள் மொழிக்கு முதலில் வராது? மெய்யெழுத்துகள் 18. எந்த எழுத்துக்கள் மொழிக்கு முதலில் வராது? மெய்யெழுத்துகள் 18. ஏன்னா நம்ம எப்போதுமே மெய்யெழுத்துக்களில் எந்த ஒரு எழுத்துமே தொடங்காது. உயிரெழுத்துக்களில் தொடங்கும், உயிர்மை எழுத்துக்களில் தொடங்கும். எப்போதுமே மெய்யெழுத்தில் முதல் எழுத்து தொடங்காது. உயிர்மை எழுத்துகளின் வரிசையில் ஓர் எழுத்து கூட சொல்லின் முதலில் வராத எழுத்துகள் எவை? 8 எழுத்துகள். ட, ந, ர, ல, ழ, ல, ர, ந. உயிர்மை எழுத்துகளின் வரிசையில் ஓர் எழுத்து கூட சொல்லின் முதலில் வராத எழுத்துகள் எவை? 8 எழுத்துகள். ட, ந, ர,
ல ழ ல ர ந. டேஷ் சொல்லின் முதலில் வராது. ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்து எப்போதுமே சொல்லின் முதல் எழுத்தா வராது. சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்களை டேஷ் எழுத்துகள் என்பர். மொழி இறுதி எழுத்துகள். சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்களை டேஷ் எழுத்துகள் என்பர். மொழி இறுதி எழுத்துகள். உயிர் எழுத்துகள் 12 மெய்யுடன் இணைந்து உயிர்மெய்யாக மட்டுமே மொழி இறுதியில் வரும். இந்த கூற்று சரியா தவறா? சரி. உயிரெழுத்துகள் 12 மெய்யுடன் இணைந்து உயிர்மெய்யாக மட்டுமே மொழி இறுதியில் வரும். இந்த கூற்று சரியா தவறா? சரி. அதாவது உயிரெழுத்துகள் இறுதி எழுத்தா வராது. அவ எப்படி இறுதி எழுத்தா வரும் அப்படின்னாக்க 12 மெய்யெழுத்துகள் இருக்கு இல்லையா, அதோட இணைந்து தான் இறுதி எழுத்தா வரும். சொல்லின் இறுதியில் டேஷ் தனித்து வருவதில்லை. உயிரெழுத்துகள். சொல்லின் இறுதியில் டேஷ் தனித்து வருவதில்லை. உயிரெழுத்துகள். அதாவது உயிரெழுத்துகள் இறுதியாக வரும்போது எப்போதுமே தனித்து வராது. உயிரெழுத்துகள் எப்போதும் மெய்யெழுத்துகளுடன் இணைந்து தான் வரும். சொல்லின் இறுதியில் வராது. டேஷ் சொல்லின் இறுதியில் வராது. ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்து முதல் எழுத்தாகவும் வராது, இறுதி எழுத்தாகவும் வராது. ஆயுத எழுத்து எப்போதும் இடையில மட்டும்தான் வரும். மெய்யெழுத்துகளில் எத்தனை எழுத்துகள் சொல்லின் இறுதியில் வருவதில்லை? 7 மெய்யெழுத்துகள். இக்கு, இங், இச், இட், இத், இப், இர். மெய்யெழுத்துகளில் எத்தனை எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வருவதில்லை? 7 மெய்யெழுத்துகள். இக், இங், இச், இட், இத், இப், இர். இந்த எழுத்துக்கள் எப்போதுமே இறுதி எழுத்தா வராது. இது இடையில மட்டும்தான் வரும். எப்போதுமே இறுதி எழுத்தா, அதாவது எழுத்துக்கள் ஒரு சொல் முடிவடையும் போது அந்த இறுதி எழுத்தா இந்த எழுத்துக்கள் மட்டும், இந்த மெய்யெழுத்துகள் வராது. உயிர்மெய் எழுத்துகளுள் டேஷ் எழுத்து வரிசை சொல்லின் இறுதியில் வராது. ங. உயிர்மெய் எழுத்துகளுள் டேஷ் எழுத்து வரிசை சொல்லின் இறுதியில் வராது. ஞ. இந்த ஞ வரிசையில் எந்த ஒரு சொல்லும் இறுதி எழுத்தா வராது. உயிர்மெய் எழுத்துகளில் எந்த வரிசை எழுத்துக்கள் மொழி இறுதியில் வருவதில்லை? எகர வரிசை. கேலிருந்து நே வரைக்கும். உயிர்மெய் எழுத்துகளில் எந்த வரிசை எழுத்துக்கள் மொழி இறுதியில் வருவதில்லை? எகர வரிசை. கேலிருந்து நே வரைக்கும். இந்த எகர வரிசையில் இருக்கக்கூடிய எந்த எழுத்துக்களுமே மொழியோட இறுதியில் வராது. ஒகர வரிசையில் எந்த எழுத்து மட்டும் மொழிக்கு இறுதியில் வரும்? நோ. ஒகர வரிசையில் எந்த எழுத்து மட்டும் மொழிக்கு இறுதியில் வரும்? நோ. ராமன் விளைவை கண்டறிந்தவர் யார்? சர் சி வி ராமன். ராமன் விளைவை கண்டறிந்தவர் யார்? சர் சி வி ராமன். தேசிய அறிவியல் நாள் எப்போது கொண்டாடப்படுகிறது? பிப்ரவரி 28. தேசிய அறிவியல் நாள் எப்போது கொண்டாடப்படுகிறது? பிப்ரவரி 28. கலைச்சொல் அறிவோம். செயற்கை நுண்ணறிவு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். செயற்கை நுண்ணறிவு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். மீத்திறன் கணினி. சூப்பர் கம்ப்யூட்டர். மீத்திறன் கணினி. சூப்பர் கம்ப்யூட்டர். செயற்கைக்கோள் சேட்டிலைட். செயற்கைக்கோள் சேட்டிலைட். நுண்ணறிவு இன்டெலிஜென்ஸ். நுண்ணறிவு இன்டெலிஜென்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றிய கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.